கைஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி புதுசாக நான் மைன்கிராஃப்டில் வந்திருக்கேன். என்னடா ஒன்றுத்தையும் காணும்னு பார்ப்பீங்க. ஆமாம் கைஸ், ஒரு அண்ணா இருந்தால் அந்த அண்ணா வரேன்னா கால் பண்ணுறேன்னா இன்னும் ஆளே காணும். என்ன யாரு இன்னும் காணும்னா கால் பண்ணுறேன்னா ப்ரோ கால் பண்ணு ப்ரோ, கொஞ்சம் கழிச்சிட்டு வந்து பார்க்குறவங்கள. கைஸ் எங்கள் அண்ணனை எப்படியோ கூப்பிட்டு வந்துச்சு. நம்ம அந்த அண்ணாட்ட நான் சொல்லிட்டேன், இப்போ இன்னும் எனக்கு ஏதாச்சும் எடுத்து கொடுத்துட்டு செஸ்ட்டில் இருக்குதுலாம் பார்த்தா தெருமாட்டேன்ட்டான். அப்புறமா ரெடி பண்ணி தரேன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு கொடுத்துருப்பான். நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணி இந்த ஆப் விஎன் இந்த ஆப் பேர். அந்த அண்ணா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. என்ன ப்ரோ பண்ணுறது தரேன்றான். இதுக்கு என்ன அடித்தேன் கைஸ். இப்போ உங்களுக்கு ஒரு மோடு ஆட் பண்ணியிருப்பேன். அந்த மோடு நான் அப்புறமா சொல்கிறேன். தொட்டி நானே ஒன்று விட்டு நான் அப்புறம் அந்த அண்ணா அப்புறம் ஏதோ சொல்லி புரிய வச்சிட்டேன். நான் அப்புறம் விட்டுட்டாங்க. 2 பேரும் போனோம். நான் போய் சும்மா இருந்துகிட்டே இருந்தேன்னா அந்த அண்ணனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னை வச்சு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ மட்டும் சும்மா இருந்தால் போதுமான்னு சொல்லிட்டு கீழே இறங்க சொன்னாங்க. கீழே இறங்கிட்டு நாங்கள் ஓரமாக போனேன். அண்ணா வச்சு வாழை கொடுத்துருவாங்கன்னு ஒரு அண்ணா கொடுத்தா வாழை வந்துருக்கணும் போவோம். ஆனால் அந்த அண்ணா தெரியும் நீ இந்த மாடை அடிச்சிட்ருக்கேன், எனக்கு ஃபுட்டு வேணும்னு நான் அடிச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் அசால்ட்டாக இந்த அண்ணன் பூந்து அடிச்சுட்டு ஓட்டுருவான். இதே தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் ஓடி போயிட்டேன். எனக்கு கொடு அவங்களுக்கு திரும்பி வாங்கிட்டான். அப்புறம் நான் கொடுத்தாங்க. இது என்ன சும்மா நீ மட்டும் சும்மா இருந்தால் போதுமா, போய் மரத்தை விட்டுறான்ட்டாங்க. எனக்கும் முடியாமல் ஐயோ மரத்தை வேற விட்டுணுமா, அண்ணா கூட விளையாட வந்தால் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் போயிட்டு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். மரத்தெல்லாம் வெட்ட அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெட்ட போயிட்டேன். அது அந்த அண்ணாட்ட கேட்டேன், ப்ரோ நைட் ஆயிடுச்சுன்னா நீ இப்போ என்ன பண்ணுவ கேட்டேன். பார்த்துக்கலான்னா அப்புறம் என்ன பார்த்துக்கலாம் என்னன்னா அப்புறம் அந்த அண்ணா சொன்னாங்க, நீ முதல்ல போய் மரத்தை வெட்டின வேலையை பாருன்னாங்க. அப்புறம் நான் மரத்தெல்லாம் வெட்ட முடியாதுன்னு அப்புறம் போய் வெட்டுன்ட்டாங்க. நானும் போய் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வெட்டிகிட்டு இருக்கேன் பாருங்க. மெதுவாக வெட்டிகிட்டு இருந்தேன். நான் பாட்டுன்னு போய் ஸ்பீடாக வெட்டுறாங்க. இதுக்கு மேலே வெட்ட முடியாது, இது உட்டன் ஆச்சுன்னுட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறானோ திரும்பியும் போய் வெட்டினான். நான் போய் வெட்டிகிட்டே இருந்தேன். இப்போ கூட வெட்டிகிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போது இது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மட்டும் தான் போட்டு விட்டேன். அது பேசினாங்க. நான் அண்ணா அப்புறம் எடுத்துகிட்டு இருந்தான். அப்புறம் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் வீடியோவை. அப்புறம் அந்த அண்ணா ஸ்வாட்லாம் கொடுக்குறேன்னா கொடுப்பான்னு வெயிட் பண்ணேன். கடைசியை கொடுத்துட்டான். அப்புறம் அதான் ஸ்டோன் பிக்காக்ஸ் ஸ்டோன் ஸ்வாடு ஸ்டோன் ஆக்ஸு. ஸ்டோன் பிக்காக்ஸ் தான் இன்னும் தரேன்னா கொடுத்துட்டான். ஸ்டோன் பிக்காக்ஸும் கொடுத்துட்டான். அடுத்தது ஜங்குள்குள்ளே போகணும். நான் இங்கே இதே ஜங்குள் மாதிரி தான் இருக்குது, ஜங்குள் தான். அப்புறம் அந்த அண்ணன் கூப்பிட்டான், வாடா சும்மா போயிட்டு. அப்புறம் இதை எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிடாதேன்னா நான் கேட்கவே பேச்சை பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருந்தேன். அப்புறம் சாப்பிட வச்சுருக்கேன். அப்புறம் கூப்பிட்டா நானும் போனேன். சொல்லி சொல்லுங்க ரைஸ் வச்சு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க டக்குன்னு, அதெல்லாம் போயிட்டு வந்தேன். அப்புறம் கூப்பிட்டாங்க ஜங்குள்குள்ளே போகலான்னு. ஜங்குள் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அப்புறம் இதுக்குள்ளே போனோம். போயிட்டு பிக்காக எடுத்துகிட்டு போய் மைன் பண்ணலாமா நான் அவன்கிட்ட கேட்டேன். சும்மாறா போகலாம் ஏதாச்சும் சிந்தர போயிருந்தாங்க. அப்புறம் நானும் சும்மா அமைதியாக போயிட்டேன். அப்படியே போயிட்டே இருந்தோம். நாங்கள் தெரியாமல் அடிச்சுட்டேன். அந்த அண்ணனை அடிச்சதில் ஒன்று அப்புறமா பார்த்துக்கிறேன்ட்டு அவன் போயிட்டான். அப்புறம் அதை அப்படியே போயிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் அப்படியே போயிட்டுருக்கும் இதை முன்னாடி என்னை ஏற முடியாமல் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா டக்குன்னு கேவுக்குள்ளே போனேன். எங்கன்னா போகிறேன்னு கூப்பிட்டா சாரா வாடாமா கீழே மேலே போனேன். அதுக்கப்புறம் கீழே போனான். இதே தான் பார்த்தோம்னா உங்களுக்கு பார்க்க உங்களுக்கே இவ்வளோ போர் அடிக்குது. அப்படி எனக்கு எப்படி இருந்திருக்கும். இப்போ அப்படியே கூப்பிட்டு போயிட்டே இருந்தான். கூப்பிட்டு போவானேன்னு பார்த்துட்ருக்கேன். போயிட்டே இருக்கான். போயிட்டு அப்புறம் ஒரு இங்கேயோ ஒரு மரத்து மேலே அப்புறம் இதை பார்த்தோம் ஜங்கிள் மாதிரி இருக்கணும். இதை
எங்களை அது என்னது அது பேர் மறந்து போச்சு. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது பேர் என்னன்னு. சில பேர்லாம் மறந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த அண்ணன் வந்து கீழே போனால் பார்த்தேன் டார்ச் இருக்கான்னு கேட்டாங்க. என்கிட்ட இருந்துச்சு. நீங்களே பார்த்துங்க கீழே 2 டார்ச் இருக்குது. நான் டார்ச் இல்லை போய் சொல்லிட்டேன். அப்புறம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்காதுல்ல எந்திரிச்சு. அப்புறம் டார்ச் இருக்குன்னாங்க. அந்த அண்ணனோட டார்ச்சில் கீழே போயிட்டோம். கீழே போனால் டப்புன்னு அடி வந்துச்சு. அது கண்டுக்கல கீழே வந்துட்டேன். அப்புறம் எந்திரிச்சு நம்ம அவருக்கு புரிய கொடுத்துக்கினேன். நான் இப்படி டக்குன்னு வந்துட்டேன். நான் உங்களுக்குள்ள எதுவுமே இல்லை அந்த கசாயம். அப்புறம் நான் வந்து எல்லாம் உடச்சி விட்டுருந்தேன் அந்த அண்டை. நான் அப்படி போனேன். அது என்ன நான் பார்க்கவே இல்லைங்க சுத்தமாக. டக்குன்னு இப்படி போயிட்டேன். டப்புன்னு நான் தூக்கி அடிச்சிடுச்சு. அப்புறம் வந்து நான் தூரத்துலேருந்து ஓப்பன் பண்ணேன். நான் தூரத்துலேருந்து என்ன அந்த அண்ணன் அடிச்சு தூரத்துலேருந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணப்போ டேய் நான் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நீ இதுக்கு மேலே என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டாங்க அந்த அண்ணா. அப்புறம் அந்த அண்ணன் வேணும். அப்புறம் விட்டோம். அப்புறம் தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தான். எல்லாத்தையும் எடுத்து நானே எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தா அந்த அண்ணன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அதையும் எடுத்து நான் சொல்லிட்டாங்க அந்த அண்ணா. அப்புறம் அந்த அண்ணன் வேணும். அப்புறம் விட்டோம். அப்புறம் தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தான். எல்லாத்தையும் எடுத்து நானே எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தா அந்த அண்ணன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அதையும் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். இது வந்து நாளைக்கு பார்ட் 3 வரும்ண்ணே. ஓகே, உங்களுக்கு பார்ட் 3 வரும் கைஸ். இப்போ வந்து அந்த அண்ணன் எங்கடா போனேன்னு தேடிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தா தான் அவங்களுக்கு பேருக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் போனப்போ இங்கே ஒரு செஸ்ட் இருந்துச்சா. அது நான் அந்த அண்ணான்ட்ட கேட்டேன்னு இந்த நம்ம எடுத்துல ஒரு அந்த செஸ்ட் எடுத்துட்டியான்னு. இல்லைடா இல்லை இங்கே நில்லு நான் அப்புறமா போய் எடுக்கலான்னாங்க. நான் சும்மா இருப்பேனா. நான் அப்புறம் போரடிச்சிட்டே இருந்துச்சு சும்மா இருந்துச்சு. அப்புறம் ஆனால் நான் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அந்த அண்டை. நீ போவேன் இப்படி போயிட்டு அந்த செஸ்ட்டை தூக்கிட்டு வந்துடுவேன். பிகாஸ் வச்சு வெட்டிட்டுருப்பேன். பிகாஸ் அப்புறம் டக்குன்னு ஆக்ஸ் அடித்து போட்டுருப்பேன். அப்புறம் அதையும் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டேன். எல்லாம் எடுத்து வச்சாண்டு இது நெல் நான் ஒன்று தூக்கி போடுறேன்னாங்க. என்னது நான் கேட்டேன். எங்கடா மேலே போகிறேன்னு. சரி இல்லை நான் மேலே வரேன்னாங்க. அண்ணா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அண்ணா வந்தாங்களா. வந்துட்டு தூக்கி போடணுமே குடு நான் ஏதோ சொன்னேன் நான். அப்புறம் அந்த அண்ணாட்ட கேட்டேன். இல்லைடா வெயிட் பண்ணுறப்பா இனிமேட் இந்த எடுக்கக்கூடாதா நீ அங்கேயே நில்லுன்னாங்க. திரும்பி அடித்தான். ஏன் நான் வச்சேன் ஒரு வாட்டி நான் அங்கேருந்து அடித்தல அதுக்கு தான் ரிமேஞ்சு. நான் சும்மா இருக்கேன். என் மண்டை சும்மா இல்லாமல் எப்படியாச்சும் ஒன்று போட்டு நானும் ரெடி அடித்தேன். அந்த அண்ணனை சொன்னேன் டே சும்மா வர்றா சண்டை வேணாம். அப்புறம் எழுச்சார கம்மியாக இருக்குன்னாங்க. நானும் விட்டுட்டேன் அந்த அண்ணாவை. இது பார்ட் 2 வந்து என்றைக்கு ஒரு போது தெரில. பார்ட் 1 தான். சரி இப்போ மேலே ஏற போகிறோம். அந்த அண்ணா தான் அங்கே போயிட்டு அதுக்குள்ளிக்கும் நான் பக்கெட் இருக்குன்னு நான் நினைப்பேன். பிடிச்சிட்டேன் கீழே. அப்புறம் நான் திரும்பி எழுந்துச்சு மேலே போயிட்டு இருக்கோம்னா பார்த்தா அதுக்குள்ளேயும் அவ்வளோ தூரம் போயிட்டே இருந்தான். என்னை வெயிட் பண்ணி நானும் வரேன்னு. அப்புறம் வந்து இப்போ நான் சும்மா அப்போ கேட்ட மாதிரியே கேட்டேன். இனிமேல் எல்லோரும் வந்துட்டாங்கன்னா என்னடா பண்ணுவேன்னு. யாரா எல்லோரும் வந்தான்னு கேட்டாங்க. அதான் நமக்கு டீப்பரு ஸ்கெலிட்டனு ஜாம்பி இவங்களாம் வந்தால் நீ என்ன தான் பண்ணுவேன்னு கேட்டேன். பார்த்துக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆனப்புறம் என்ன வந்துச்சுன்னு வெயிட் பண்ணியே பாருங்கள். அதெல்லாம் மூடு வந்து ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஏதாச்சும் மைண்ட் பண்ணணுன்ட்டு இருக்கோம்ல. அதில் ரொம்ப பிளர்ராக இருந்துருக்கும் போல். அதுதான் அந்த அண்ணா எங்கடா நான் தேடிட்டு இருந்தேன். பார்த்தா இல்ட்ராக்கி வரேன்னாங்க. நான் அந்த ஊஞ்சல் ஊஞ்சல்ன்ற பாருங்க அந்த இது மாதிரி இருக்குல்ல அது மேலே ஏறி வந்துட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு முன்னாடியே போயிட்டான். நான் போயிட்டு அப்புறம் என்னண்ணா இங்கே இருந்துகிட்ருக்கேன் வானா போகலான்னு. சரி வாடா கிளம்பலான்னாங்க. அப்புறம் அந்த கூட போயிட்டு இருந்தேன். பங்கின் எடுக்கணுமான்னு கேட்டாங்க. இல்லை வேணாம் பங்கின் எடுக்கவான்னு கேட்டாங்க. இல்லை வேணான்ட்டு வந்துட்டேன். சொன்னதே சொல்லிட்டுருக்கேன் கைஸ். சரி போகலான்னாங்க. இங்கே தான் கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் நடக்கும் பாருங்க. இந்த பொருள் தான் தூக்கி போடுறேன்னாங்க. நான் அப்போ தூக்கி போடுறேன்னா இன்னும் இப்போ தான் தூக்கி போடுறியான்னு கேட்டேன். ஆமாம் லேட் ஆயிடுச்சுன்ட்டாங்க. சரி அந்த அண்ணா பின்னாடியே போகும்னு நானும் போயிட்டே இருந்தேன். நைட் ஆகினப்போ என்ன ஆகுன்னு மட்டும் பாருங்களேன். நைட் ஆக போகுது. அங்கே வந்து அயன் இருந்துச்சு. இந்த அயனு கோடு நான் எடுக்கலாம் கீழே போனேன். வாடா மேலே போகலான்ட்டாங்க. இது ஏதாச்சும் அப்புறமா
இப்போ காலைல எழுந்துச்சி பார்த்துக்கலான்னாங்க. நம்ம வந்து காலைல வந்து நாளைக்கு பார்ட் 2ல் அதெல்லாம் எடுப்போனாங்க. இப்போ வந்து மாலை ஏறுவாங்கன்னா இப்போ தான் நம்ம டியூஸ்டே இருக்கோம் பாருங்கள். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நைட் ஆன பயத்தில் 2 பேரும் நான் இங்கே நின்றுட்டேன். ஏன்னா என் தம்பி எதுக்கோ கூப்பிட்டான்னு சொல்லி நின்றுட்டேங்க. நின்று திரும்பி மாலை ஏறுறேன். எங்கடா மாலை ஏறுன்னு பார்த்தா இந்த வழியாக ஏறியிருக்கான் போல். மாலை ஏறிட்டேன். இந்த மூச்சு மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இதாக கீழே அந்த அண்ணா இங்கே ஊர் போட்டு போனேன். ஊரெலாம் போட்டு போனால் அவள் வந்து எங்கடா போகிறேன்னு கீழேன்னு கேட்டேன். மரத்தோட சீட்டு நீ அந்த உள்ளே வாடான்னாங்க. நீ தள்ளி போனேன்னாங்க. அப்புறம் நான் வந்து இங்கே இருந்துட்டேன் அப்படியே. அப்புறம் 2 பேருக்கு எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க மேலே வந்து அந்த அண்ணா இப்போ வெட்டும் முன்னாடி காமிச்சிருப்பாங்க. அவங்க ஹார்ட்டு இப்போ அதே தான் இந்த இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நான் அது வந்து அந்த சைடு அந்த பார்த்தீங்களா அந்த ஹார்ட்டு தெரியும் அவனுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்குது. இதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இதை பார்த்தீங்களா அவனுக்கு தெரியுது. எனக்கு வந்து அப்புறம் பன்னு கொடுத்தான். உனக்கு எவ்வளோடா இருக்குது இது சாப்பாடுன்னு கேட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எனக்கு பன்னு தூக்கி. நான் இப்போ வந்து இங்கே எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னு சைடில் போயிட்டேன். அப்புறம் உனக்கு பன்னு தூக்கி போட்டிருக்கேன் பாடுறான்னாங்க. பன்னு தூக்கி போட்டேன் எங்கேன்னு போய் இன்வெர்ட்டியில் பார்த்தேன் பன்னு இருந்துச்சு. அப்புறம் அந்த ப்ரெட்டை போய் பண்ணிட்டுருக்கேன். அது எனக்கு என்ன தெரியல அப்படி தான் வந்து. அப்புறம் ப்ரெட் எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்ட அப்புறமா அப்புறம் அவங்க அம்மா ஏதோ கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அவனை. அப்புறம் வந்து அவன் எங்கேயோ இந்த கொஞ்சம் தான் விளாட வேண்டாம் அப்புறம் போயிடுவேன் விளாடும்லே ஸ்டார்டிங்லேன்ட்டு சொல்லிட்டுருந்தான். அப்புறம் இன்னும் எவ்வளோடா இருக்குது இதுன்னு கேட்டான். அப்புறம் வந்து சொன்னான் இன்னும் ஒரே ஒரு இதாக இருக்குது சாப்பாடு ஒன்றே வந்தால் குறைஞ்சிருக்குன்னு. அப்போ வெயிட் பண்ணுறது தூக்கி போடுறாங்க. அப்போ கொஞ்சம் நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா தூக்கி போட்டான் மீனை. எங்கே நான் எடுத்தேன்னு கேட்டேன். மீன் தான் மீனே பிடிக்கலையான்னு கேட்டப்போ அது வந்து அந்த ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அங்கே கிடச்சிச்சாமா. அப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க வந்து அவங்க இப்போ எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. இப்போ வந்து என்னை அடிச்சிருப்பான் என்ன அடிச்சு ஏன் ஃபஸ்ட் அடிச்சலை அதுக்கு தான் அடிச்சேன்னு சொல்லி சரி பாய். அப்புறம் டக்குன்னு நான் அவனை அடிக்கிறதுக்குள்ளே அவன் வெளியே போயிருப்பான். வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லுவான் இன்னொரு கொஞ்சம் இடத்துல சொல்லுவான். நான் கேட்டேன் அப்போ அந்த அண்ணாட்ட இன்னும் நம்ம அங்கே இதெல்லாம் பார்த்து நான் எடுக்கலையேன்னு சொல்லுங்கள். கைஸ் அது எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. இப்போ வந்து வீடியோ கண்டினியூ பண்ண வந்திருப்போம். அப்புறம் வந்து நானும் இல்லைனா சும்மாவே நின்றுட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணுற காலைல அவனாய்க்கும் இங்கே தான் நிற்கணும்னாங்க. நான் அப்படியே நின்றுட்டு இருந்தேன்னா அப்புறம் திரும்பி எழுந்துட்டு எங்கேயோ ஓட்டின அப்புறம் கேட்டேன் இன்னும் அண்ணான்னு கத்துறேன். அப்புறம் வந்து என்னை அடிச்சுட்டு வெளியே ஓடுறோம் எங்கள் அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னாலே அடிக்க முடியல. அப்புறம் வந்து ஆள் தான் முடிஞ்சிச்சு கைஸ். இது வந்து பார்ட் 2 இருக்கும். சரி இப்போ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.